ஹாய் லவ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு லிரிக்கல் லவ் சாங் இப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரோவிலேருந்து பார்த்த மாதிரி இப்படி வந்து சிம்பிளாக உங்கள் பிக் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எப்படி வந்து வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வந்து முடிஞ்ச நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்க லைக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண ஒரு லைட் மோஷன் அப்ளிகேஷன் தவிர அதுக்கான லோகோ பார்த்தா எப்படி இருக்கும், அதுக்கான ஆப் லிங்க் வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதுக்கான லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் ஆப்க்கான லிங்க்கு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணால் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். வெப்சைட்டில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ண சொல்ல வந்து ஒரு டைமர் வந்து ஓப்பன் ஆகும். டைமர் இருக்கும். அந்த டைமரை நீங்கள் கிளிக் பண்ணி கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்கள் வந்து புக் மார்க் பிரச்சனை ஷேர் பிரச்சனை ஒன் லிங்க்கில் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ண புக் மார்க் பிரச்சனை ஷேர் பிரச்சனை ஓப்பன் பண்ணி எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து புக் மார்க் பிரச்சனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுனேன். கீழே பார்த்தா ஒரு ரவுண்ட் ரேஜன் மேலே இமேஜுக்கான லேயருக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயர் பார்த்தா லிரிக் லேயர் இருக்கும். நான் இமேஜின் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த லேயரில் நீ வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக நான் இமேஜின் மென்ஷன் பண்ண லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள இமேஜுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். சிம்பிளாக ப்ளஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ண பார்க்கலாம். சிம்பிளாக ப்ளஸ்ஸாக செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிடும். ஆட் ஆனால் அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கேஸ் ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து அந்த ஸ்கொயர் ஸ்கேப்பில் இருக்குது. அதில் வந்து சென்டராக செட் பண்ணிவிட்டு இந்த இங்கே பார்த்தா ஸ்டேட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கேலை வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் பிக் வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து போகிறது நல்லா தெரியும். அந்த ஃப்ரேம் கரெக்டாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு செட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டிங்கன்னா இமேஜ் வந்து பிக் வந்து லாஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த பேக் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்ல கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஒருவேளை இமேஜ் வந்து இது மாதிரி நீங்கள் கட் பண்ண சொல்ல இது மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து கட் ஆகிட்டு இது மாதிரி கட் ஆகிட்டு இருக்குன்னா சிம்பிளாக இந்த புக் மார்க் போயிடுங்க. போயிட்டு இந்த செகண்ட் புக் மார்க் 10:17 போய்ட்டு இப்போ இமேஜில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. எதுவும் கட் ஆகலாம் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா லிரிக் லேயரில் கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இங்கே எந்த சேஞ்சும் கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா ஒரு 2 லேயர் இருக்கும். அந்த 2 லேயரில் நீங்கள் வந்து பிக் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும். இப்போ பார்த்தா நம்ம இந்த 2 லேயர் ஃபஸ்ட்டில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். வந்து காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி சிம்பிளாக நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் பண்ணுங்கள். பார்த்தா 10:17 போய்ட்டு சேம் இந்த ப்ளஸ் சைன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து டிலீட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு கரெக்டாக 10:17 போய்ட்டுங்க. ப்ளஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஆட் பண்ணிங்க. மேலே 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் எக்ஸஸ் இருக்கும். அதில் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து விட்டு இந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் ஆப்ஷன் பண்ணி ஸ்மாலாக ஒரு ஏரா மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இந்த கலர் ஆப்ஷனையும் இந்த டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி ஒயிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி கீழே பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனோடனே கரெக்டாக இந்த டைம் லைன் போயிடுங்க. 11:19 போய்ட்டு இந்த லேயர் கிளிக் பண்ணி 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறும். நீங்கள் வந்து ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஸ்மால் சேஞ்ச் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து இப்போ இங்கே லேயர் இருக்குது. இங்கே இந்த 2 லேயர் இருக்குது. அந்த 2 லேயர் மட்டும் நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி லேயர்னு போயிடுங்க. போய்ட்டு காப்பி 2 லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. நெக்ஸ்ட் இருக்கிற லேயர் வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே போயிடுங்க. 15:24 போய்ட்டு சேம் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணுங்கள். 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த லேயர் வந்து இந்த புக் மார்க் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அதுக்கு லேயர் செலக்ட் பண்ணுங்கள். டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இது மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல ஒரு லேயர் ஆட் பண்ணோம். இங்கே ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிங்க. சிம்பிளாக ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. பிக் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் செட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணல இந்த இடத்துல லேயருக்கு. அதே மாதிரி லேயர் கிளிக் பண்ணுங்கள். நம்ம காப்பி பண்ண லேயர் ஆல்ரெடி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. ஒன்ஸ் மோர் வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயரில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு சேம் அந்த பேஸ்ட் சைடில் பக்கத்தில் போய்ட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே தான் ஃபேஸ் வந்து சைடில் லைட்டில் போய் நம்ம வந்து ஃபிங்கர் யூஸ் பண்ணி சைடில் வந்து மூவ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப் லேயரில் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது போகலாம். சிம்பிளாக குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள், எடிட் குரூப் வந்து போங்க. சிம்பிளாக ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் உங்களுக்கு எந்த இமேஜுமே இருக்காது. நீங்கள் அந்த ரவுண்ட் ரேஜன் கீழே மட்டும் தான் நீங்கள் வந்து இது மாதிரி ஆட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். லேயர் வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு லைட்டாக செட் ஆகலை, நம்ம வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணுறதா இருக்கும். லைட்டாக லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிவிட்டு இல்லை அப்பில் வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து ஜூம் பண்ணி விடுங்க. இப்போ பேக் வந்து செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கரெக்டாக ஃபிட்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா குரூப் யாருமே சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 4 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. லேயர் வந்து மூவ் ஆகிடுச்சு, இருங்க. காப்பி 4 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர் கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கிற சிசி அந்த வாட்டர் மார்க்கான லேயர்க்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் அந்த வாட்டர் மார்க் வந்து எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு ரீஎட் வந்து பண்ணி உங்கள் சேனல் நேமோ உங்கள் இன்ஸ்டாகிராம் நேமோ நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்த்து யாராவது பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.